وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وصلى الله تعالى وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தையும் அனுதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் அந்த ரஹ்மானுடைய அருளும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் ஷாரட்டும் சேரட்டும் என வேண்டிக் கொள்கின்றேன். புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே வருகை தந்திருக்கின்ற அன்புசால் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எண்ணற்ற பல ஹல்குகள், படைப்பினங்களை அல்லாஹ் கண்ணுக்கு தெரிந்தவைகள், கண்ணுக்கு தெரியாதவைகள், பறப்பவைகள், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், மேய்ந்து செல்லக்கூடியவைகள், நீரில் வாழக்கூடியவைகள், இப்படி பல்வேறுபட்ட விதத்திலும் பல்வேறுபட்ட அமைப்பிலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறார். அதிலே ஒரு வித்தியாசமான, உன்னதமான, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு படைப்பாக மலாய்க்காமார்கள், அல்லாஹுடைய மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த மலக்குமார்களை அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமாகவும் வைத்திருக்கின்றான். எண்ணிலடங்காத, எத்தனை எண்ணிக்கை என்று அளவிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்திருக்கிறான். வானத்திலும் பூமியிலும் அந்த மலக்குமார்கள் நாளாந்தம் நிமிடத்துக்கு நிமிடம் சஞ்சரித்து கொண்டு நீந்தி நீந்தி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மலக்குமார்கள் எண்ணிலடங்காமல் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கையை பற்றி மட்டிட முடியாத அளவுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வானத்து 7 வானங்களுக்கு மேலால் அவருடைய சிம்மாசனத்தை அமைத்து வைத்திருக்கிறான். அர்ஷ், அந்த அர்ஷுடைய அந்த சிம்மாசனத்தை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வானத்திற்கு மேலே சிம்மாசனத்தை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான பொறுப்புகளை கூட அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த 7 வானங்களுக்கு மேலே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, ஒரு வணக்க ஸ்தலம் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூர் என்கின்ற அந்த மஸ்ஜிதிலே மலக்குமார்கள் மாத்திரம்தான் தொழுகிறார்கள், அல்லாஹுவை துதி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாளைக்கு அந்த மஸ்ஜிதிலே நுழைகின்ற 70,000 மலக்குமார்கள், அந்த மலக்குகள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சென்று அல்லாஹுவை தியானித்து சுஜூது செய்து அவனுக்கு சிரம்பணிந்து வணங்கிவிட்டு வந்தால் இனி உலகம் அழியும் வரை அந்த மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதிலே நுழைய மாட்டார்கள். என்றால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 70,000 மலக்குமார்கள் வணக்கம் செய்கிறார்கள். மறுநாள் 70,000 வேறு மலக்குமார்கள் வணக்கம் புரிகிறார்கள். மறுநாள் வேறு 70,000 மலக்குமார்கள் வணக்கம் புரிகிறார்கள். என்றால் உலகம் முடியும் வரை எத்தனை கோடான கோடி எண்ணற்ற 70,000 மலக்குமார்கள் அல்லாஹுடைய படைப்புகளாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நெருக்கமானவர்களாக படைத்து அவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பட்டாளமாக, ஒரு படை அணியாக சேவை செய்கின்ற, இந்த உலகத்திற்கு சேவை செய்கின்ற, அல்லாஹுவை துதி செய்கின்ற ஒரு படை அணியாக, ஒரு பட்டாளமாக அல்லாஹு தஆலா அந்த மலக்கு சமுதாயத்தை அமைத்திருக்கிறார். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அன்பான சகோதரர்களே, இந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹுடைய யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹுவை துதி செய்து கொண்டு, அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு,
அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டு தியானித்து கொண்டு அந்த அரிசை சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற அதே நேரம் அல்லாஹுடைய நெருக்கமான மலக்குமார்கள், அல்லாஹுடைய சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நல்லவர்கள், நெருக்கமானவர்கள், அந்த மலக்குகள் சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை துதி செய்து கொண்டு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹுவை சுஜூது செய்து தியானம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்களாம். எப்படி துஆ செய்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களாகிய எங்களுக்கு துஆ செய்கிறார்கள். யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு பிரப்பிஹிம், ஈமான் கொண்டவர்களுக்காக, அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்ற மக்களுக்காக யா அல்லாஹ் அவருடைய பிழையை பொறுத்துவிடு. அரிசி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்களுக்காக துஆ செய்கிறார்கள், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்திலே இருந்து இஸ்லாமுக்கு மாறுகிறான் என்றால் லில்லதீன ஆமனு, அவன் ஈமான் கொண்டதற்காக அல்லாஹ் இவருடைய பிழையை பொறுத்துவிடு என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹுடைய சிம்மாசனத்திற்கு கீழே இருந்து கொண்டு மலக்குமார்கள் இந்த மனிதர்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு கண்ணியமான படைப்பினமாக அந்த மலக்குகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் தவறுகள் செய்துவிட்டு பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள், என்னுடைய பிழைகளை பொறுத்து விடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற போது இந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறார்களாம் என்றால், யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. தௌபா செய்கின்றவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை மன்னித்து விடு ரஹ்மானே என்று அந்த மலக்குமார்கள் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்காக, தௌபா செய்கிற மனிதர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமானவர்கள் அந்த மலக்குமார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது மாத்திரமல்ல, யா அல்லாஹ் இவர்களையும் இந்த நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு. எவ்வளவு பெருமதியான துஆ, எவ்வளவு பெருமதியானவர்கள், எவ்வளவு மதிப்புள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள். சாதாரணமாக உலகத்திலே ஒரு இபாதத்தோடு, ஒரு பள்ளிவாசலோடு, ஒரு வெள்ளையாக சொல்லையாக ஒரு நல்ல சாலிகான அமைப்பிலே ஒருவரை நாங்கள் கண்டால் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறோமா? இல்லையா? ஏன்? அவரிலே எங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது. அவர் அல்லாஹுடைய நெருக்கமானவராக இருப்பதாக எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய கன்செப்ட் மாறுகிறது. அவர் நல்லவர், ஒரு நல்லடியார், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹும் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ்வை அவரும் நேசிக்கிறார், தொழுகையாளியாக இருக்கிறார், இபாதத்துள்ளவராக இருக்கிறார், அவர் துஆ செய்தால் பலிக்கும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே எங்களுக்கு துஆ செய்யுங்கள். சுகவீனம் இல்லாமல் இருக்கிறோம், சுகமில்லாமல் இருக்கிறோம், துஆ செய்யுங்கள். பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறோம், பரக்கத்தில்லாமல் இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது, கடந்தொல்லையாக இருக்கிறது, நோயிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் துஆ செய்யுங்கள். ஏன் கேட்கிறோம்? அவர் ஒரு நல்லவராக நாங்கள் காண்கிறோம், அவரை எங்களை விட ஒரு மேலானவராக, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளுவான் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துவிட்டது என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹுவை நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்தால் எப்படி இருக்கும்? எனவே அவர்கள் எங்களுக்காக துஆ செய்கிறார்களாம், யா அல்லாஹ் இவர்களை வக்ஹிம் அஸாபல் ஜஹீம், இந்த நரக நெருப்பிலே இருந்து இவர்களை பாதுகாத்து விடு. யாரை? இந்த ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை, தௌபா செய்யக்கூடியவர்களை, சாலிகான அமல்கள் செய்யக்கூடியவர்களை, நல்ல மக்களை. வக்ஹிம் அஸாபல் ஜஹீம், இந்த வேதனை தருகின்ற நரகத்திலே இருந்து இவர்களை பாதுகாத்து விடு ரப்பே. மாத்திரமல்ல, மின் துர்ரியாத்தியும், இவருடைய குடும்பங்களை கூட, இவருடைய மனைவி மக்களை கூட, இவருடைய பிள்ளைகளை கூட, தாய் தகப்பனை கூட அந்த நரகத்திலே இருந்து ரப்பே நீ பாதுகாத்து விடு என்று அந்த அரசிக்கு கீழே இருக்கின்ற அந்த மலக்குமார்கள், அரசை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணியமான மலக்குமார்கள் இந்த மனிதர்களுக்காக பிரார்த்திக்கின்றார்கள். வக்ஹிமுஸ் ஸய்யிஆத், இவர்கள் பாவத்திலே ஈடுபடாத அளவுக்கு இவர்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்தஸ்துள்ளவர்கள், அந்த அளவுக்கு பெருமதியானவர்கள், அவருடைய துஆ பெருமதியானது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மலக்குமார்கள் பல்வேறுபட்ட கட்டங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் மனிதர்களுக்கு துஆ செய்கிறார்கள். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, கேட்டோ கேட்காமலோ அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு பிழை பொறுக்க தேடுகின்றார்.
எங்களுக்கு சுகத்திற்காக பிரார்த்திக்கின்ற, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பிரார்த்திக்கின்ற பல சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழுகையை ஒரு மனிதன் தொழுதுவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறான், அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறான். அல்லது ஒரு வணக்கத்திலே, தஸ்பீகிலே, திக்ரிலே, துவாவிலே, இபாதத்திலே ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொண்டால், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அவர்களுக்காக யஸ்தக்ஃபிரு லஹும், இவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுகிறார்கள். அவருடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இவருக்கு சொரிந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். வெறும் பாதை ஓரங்களிலும் கடை தெருக்களிலும் வேறு இடங்களிலும் நின்று என்னுடைய ஓய்வு நேரங்களை நான் கழிப்பதை விட, வீணாக பேசிக்கொண்டு என்னுடைய நேரங்களை கழித்து கொண்டு குற்றவாளியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒரு பாவவாளியாக நான் மாறுவதை விட, எல்லா கலிமாக்களும் அல்லாஹ்விடத்திலே மா யல்ஃபலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒரு மனிதன் வாயினால் என்ன வார்த்தைகள் பேசுகிறானோ அவைகளெல்லாம் பதியப்படுகிறது. மலக்குமார்கள் ரகீபு அதீத் என்கின்ற மலக்குமார்கள் இருந்து பதிந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையுடைய நாளிலே மரணித்ததற்கு பின்னால் அவருடைய அந்த டாக்குமெண்ட்ஸ், பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடு அவருக்கு முன்னால் தொங்க விடப்படும். அல்லாஹ் கேட்பான், பார் இதோ லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நீ செய்த பேசிய வார்த்தைகள் கலிமாக்கள் அனைத்தும் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே மனிதன் அங்கலாய்ப்பான் என்று ஒரு ஒரு விவாதத்தை அல்லாஹோடு பேசுவான் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. எனவே இந்த பாவம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நான் போய் இருந்து சும்மா இருந்து கொண்டு திக்ர் செய்ய போகிறேன், மலக்குமார்கள் எனக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து இருந்து அமர்ந்து சில தொழுகைகளை தொழுதுவிட்டு திக்ர் செய்து கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்திருந்தால், அந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இவர்களுக்காக அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக என்று மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே இந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனை வாஜிபானது, கட்டாயம் நிறைவேற்றப்படக்கூடியது. அந்த ரஹ்மத்தை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் அந்த ரஹ்மத்துடைய எல்லையை இதுவரை யாரும் மட்டிடவில்லை. ரஹ்மத் என்றால் என்ன? ஒரு கிலோ மட்டிடலாம், ஒரு 100 கிராம் மட்டிடலாம், ஒரு பொருளுடைய அளவு மட்டிடலாம், ஒரு மீட்டர் மட்டிடலாம், ஒரு அடி அங்குலம் மட்டிடலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டிட முடியாது. அது என்ன தெரியாது, எப்படி தெரியாது, அறிய முடியாது. அப்படி ரஹ்மத் என்பதை அறிய முடியவில்லை. அதை மலக்குமார்கள் மனிதருக்கு கொடுக்குமாறு கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ரஹ்ம்ஹு, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை இவருக்கு கொடுப்பாயாக. இவ்வளவு மகத்துவமான பிரார்த்தனை யோசித்து பாருங்கள். யார் கேட்கிறார்கள்? கண்ணியத்திற்குரிய மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். யாருக்கு கேட்கிறார்கள்? பள்ளிவாசலுக்குள்ளே சும்மா இருந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கேட்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒரு மனிதன் நோயுற்று இருக்கிறான், நம்முடைய சமூகத்திலே நம்முடைய சகோதரர் ஒருவர் நோயுற்று இருக்கிறார். குடும்ப உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், கேள்விப்படுகின்ற ஒரு எக்ஸாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நோயுறுகிறார். நான் அவரை பார்க்க வேண்டும் என்று நாடுகிறேன். காலை நேரத்திலே போகிறேன். காலையிலே போய் அவரை பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு வந்துவிட்டால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் 70,000 மலக்குமார்கள் இவருக்காக துஆ செய்கிறார்கள். யாருக்கு? இந்த நோயாளியை பார்க்க சென்றவருக்கு. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு ரஹ்மத்து செய். யாருக்கு? இந்த நோயாளியை பார்க்க சென்றவருக்கு 70,000 மலக்குமார்கள். கிடைக்குமா சகோதரர்களே? ஒருவருடைய துஆவுக்காக ஓடி திரிகிறோம். கொஞ்சம் துஆ செய்யுங்க, எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று ஒரு நல்லவரை கண்டால் ஓடி திரிகிறோம் துஆ கேட்பதற்காக. 70,000 அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், உன்னதமானவர்கள், யா அல்லாஹ் இவனுக்கு பிழை பொறுத்து விடு, ரஹ்மத்து செய் என்று கேட்கிறார்கள் என்றால் இந்த நற்பாக்கியத்தை நாங்கள் விடலாமா? யோசித்து பாருங்கள். 70,000 மலக்குமார்கள் காலை நேரத்திலே நீங்கள் நோயாளியை பார்க்க சென்றால் மாலை வரை துஆ செய்கிறார்கள். மாலை வரை. சரி, ஒரு மனிதன் மாலையிலே போகிறான்,
இவரை நோய் விசாரித்து வருவோம் என்று அவரிடத்தில் இருந்து நோய்களை விசாரிக்கிறான், ஆறுதல் கூறுகிறான், துஆ செய்கிறான், திரும்பி வருகிறான். மறுநாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் இவருக்காக, ஒன்றல்ல, ரெண்டல்ல, 100 அல்ல, 70,000 மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குமார்கள் இவருக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார்கள், ரஹ்மத்திற்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனை நோய் விசாரிக்க போகிற சந்தர்ப்பத்தில் கூட மலக்குமார்கள் துஆ செய்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடிகிறது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், நேற்று தானே அவரை பார்த்தோம், முந்த நாள் தானே அவரை பார்த்தோம், போதும் தானே, இல்லை எனக்கு 70,000 மலக்குமார்கள் துஆ செய்ய வேண்டுமா? நேற்றும் பார்ப்பேன், இன்றும் பார்ப்பேன், நேரம் கிடைத்தால் நாளையும் பார்ப்பேன், நேரம் இருந்தால் நாளாந்தம் பார்ப்பேன். 70,000 மலக்குமார்கள் எனக்கு சும்மா துஆ செய்கிறார்களே, விடலாமா சந்தர்ப்பத்தை சகோதரர்களே? எனவே அந்த மலக்குமார்களுடைய அந்த அருள் பெறும் துஆவை பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நினைக்கிறார், என்னுடைய சகோதரர் கஷ்டத்திலே இருக்கிறார், என்னுடைய ஒரு நண்பர் எனக்கு துஆ செய்யுமாறு கூறினார். நினைவு வருகிறது, யா அல்லாஹ், இந்த மனிதர், இந்த நண்பர், இந்த சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறார், யா அல்லாஹ், நோயிலே இருக்கிறார் ரஹ்மானே, அவருடைய நோயை குணப்படுத்தி விடு, அவருடைய கஷ்டத்தை போக்கிவிடு, கடனை போக்கிவிடு, குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியை நீக்கிவிடு, அவருக்கும் மனைவிக்கும் அவருக்கும் உறவுகளுக்கும் இடையில் இருக்கிற பிரிவினையை நீ ரத்து செய்துவிடு என்றெல்லாம் ஒரு மனிதருக்காக பிரார்த்தனை செய்கிறார். எப்படி ஒரு மனிதர் மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு மனிதருக்கு பிரார்த்தனை செய்கிறார். இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு அந்த அல்லாஹ்வுடைய மலக்குகள் துஆ செய்கிறார்களாம், யா அல்லாஹ், இவருடைய தேவையை நிறைவேற்றிவிடு, இவருடைய கஷ்டத்தை போக்கிவிடு, இவருடைய கவலையை நீ நிவர்த்தி செய்துவிடு, இவருக்கு நீ அருள் புரிந்து விடு, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. சாதாரணமாக ஒரு மனிதனை நினைத்து பிரார்த்தனை செய்தால் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பரை நினைத்து, யா அல்லாஹ், அவருக்கு கஷ்டத்தை நீக்கிவிடு, அவருடைய குடும்ப சுமையை குறைத்து விடு, அவருடைய கடன் சுமைகளை என்று ஒருவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ்வுடைய மலக்குகள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அது கபூலாகும், வாக்களிக்கப்பட்ட பிரார்த்தனை. ரப்புடைய தஸ்பீஹோடு ரப்பை துதி செய்து கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமானவர்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் தட்டி கழிக்கப்பட மாட்டாது. எந்த கோணத்திலாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு வரும். எந்த கோணத்திலாவது நாங்கள் அறியும் ஒரு ஊடகமாக எங்களுக்கு வரலாம், அல்லது ஒரு அறியாத எவிடன்ஸாக கூட அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த ரஹமத்துடைய வாசல்களை திறந்து தருவான். இது வாஜிபான ஒரு விடயம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு மனிதன் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக, நல்ல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக, அது ஜும்மாவாக இருக்கலாம், பயான் நிகழ்வாக இருக்கலாம், தஃப்சீர் வகுப்புகளாக இருக்கலாம், நல்லதை கற்றுக்கொள்வதற்காக பயணமாக இருக்கலாம், இங்கிருந்து அங்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஒரு படிப்பு விடயமாக கூட செல்லலாம். எந்த அளவுக்கு என்றால், மலக்குகள் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள், அந்தஸ்துடையவர்கள், அல்லாஹ்வை துதி செய்து கொண்டு வானத்திலும் பூமியிலும் சஞ்சரித்து கொண்டு உயர்வான படைப்பினமாகிய அந்த மலக்குகள் தங்களை இழந்து கூட, தன்னுடைய சில மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது, தன்னுடைய இறக்கைகளை கூட விரித்து கொடுத்து பணிந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற மலக்குமார்கள் உடனடியாக சரண்டர், இல்மை தேடக்கூடிய, தீனை படிக்கக்கூடிய, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை, ரசூலை, மார்க்கத்தை, தீனை அறிந்து கொள்ளுகின்ற அந்த புனிதர்களுக்காக இறக்கைகளை கூட விரித்து கொடுத்து பணித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்ற, ஆசீர்வாதப்படுத்துகின்ற மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தஃப்சீருடைய கிளாஸ்களிலே நாங்கள் அமர்ந்து இருக்கும் போதெல்லாம், தீனுடைய கல்வியை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த மலக்குமார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்ற செய்தியை நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அருமையான சகோதரர்களே, இப்படியானவர்களுக்கு, இந்த கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு, கல்வியை படிக்கக்கூடியவர்களுக்கு, தீனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் மாத்திரமல்ல,
இந்த பூமியிலே என்னென்ன படைப்புகள் எல்லாம் இருக்கிறதோ, இந்த பூமியிலே கண்ணுக்கு தெரியாத என்னென்ன படைப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது உயர்வுக்காக. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹத்தல் ஹீத்தான், கடலிலே வாழுகின்ற மீனினங்கள், கடலிலே வாழுகின்ற மீனினங்கள் கூட தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாடுகிறவருக்கு, போகக்கூடியவருக்கு துஆ செய்கிறது, பாவ மன்னிப்பு கோருகிறது என்று ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தீனுடைய மகாம், தீனுடைய கல்வி, ஒரு தஃப்சீருடைய கிளாஸ், ஒரு பயான் நிகழ்வுகளை நாங்கள் தவறவிடக்கூடாது. ஏனென்றால் அதிலே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் எங்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைந்தால் அவனிடத்திலே 2 மலக்குமார்கள் சாட்டப்படுகிறார்கள். இந்த உலகத்திற்கு 2 மலக்குமார்கள் ஒரு மனிதனுக்காக சாட்டப்பட்டு, அந்த 2 மலக்குகளில் ஒருவர் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், இன்றைய நாளில் நல்ல தர்மங்கள் செய்யக்கூடியவனுக்கு இன்னும் 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 கொடுப்பாயாக, அதிகரித்து கொடுப்பாயாக. எப்படி துஆ? மலக்குமாருடைய துஆவை பாருங்கள். யா அல்லாஹ், இன்று தர்மம் செய்தவனுக்கு நீ இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. அப்போ தர்மம் ஒருவர் செய்தால், இன்று காலையிலே இருந்து இந்த 12 மணி வரைக்கும் நான் என்ன தர்மம் செய்திருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள். என்னால் முடிந்த என்ன தர்மமும் செய்திருக்கிறேன், எத்தனை ரூபாய்களை அல்லாஹுக்காக நஃபக்கா கொடுத்து விட்டு சதக்கா கொடுத்து வந்திருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் காலையிலே இருந்து மாலை வரையும் ஒருவன் சதக்கா செய்கிறான் என்றால் அந்த மலக்குமார்கள் அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், இவர் கொடுத்திருக்கிறார், இன்னும் மென்மேலும் 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 இவருக்கு நீ வழங்குவாயாக, அதிகப்படுத்துவாயாக, கொடுத்து கொண்டே இருப்பாயாக என்று அந்த மலக்கு துஆ செய்கிறார். கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது, கேட்டு வந்தார்கள், பணம் இருந்தது, பஞ்சத்தை பயந்தேன் அல்லது வேறு தேவையை நான் முற்படுத்தினேன், கொடுக்க வேண்டிய கட்டாய ஒரு நிர்பந்தம், கொடுக்க விடாமல் என்னுடைய நஃப்ஸும் ஆத்மாவும் ஷைத்தானும் உறவுகளும் என்னை தடுத்தது, நான் முடக்கிக் கொண்டேன். கொடுக்கலாம், கொடுக்க இருந்தது, கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம், கொடுக்க வேண்டிய ஒரு காரணி, கொடுக்காமல் நான் தடுத்து கொண்டேன். மலக் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம அத்தி மும்சிக்கன் தலஃபா, யா அல்லாஹ், இதோ அடக்கி கொண்டானே, கொடுக்காமல் பிடித்து கொண்டானே, அழிவை கொடுப்பாயாக, அவனுக்கு அழிவை கொடு யா அல்லாஹ். சாதாரணமான துஆவா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு மனிதன் உங்களை பார்த்து, ஒரு செல்வமாக இருக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் உயர்வாக இருக்கிறீர்கள், ஒருவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழிந்து போக வேண்டும், அழியோணும் அல்லது நாசமாக போகணும் அல்லது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது, நான் இதை வெறுக்கிறேன், அப்படி என்று நமக்கு அபசகுணம் ஏற்படுகிற அமைப்பிலே ஒருவர் எனக்கு எதிராக எனக்கு முன்னால் பேசினால் எப்படி இருக்கு? ஒரு சாதாரணமான ஒரு சிவில் ஒரு மனிதன் என்னை பார்த்து பேசுகிறான், உனக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது, அழிந்து போகணும், வேலை அப்படி நாசமாக போகணும் என்று பேசுகிறான் என்றால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்வு, என்னுடைய உடல் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். நித்திர வருமா? எத்தனை நாளைக்கு என்ன யோசிக்கிறீங்க? அல்ல, இந்த நபர் எனக்கு இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டான், யோசனையாகவே இருக்கிறது, ஏன் இப்படி சொன்னான்? நான் கொடுக்கவில்லை என்பதற்காக அல்லது கொடுக்க வேண்டாம் என்பது சொன்னதற்காக அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு எங்களுடைய மனம் எப்படி பதபதைத்து கொண்டிருக்கும்? யோசித்துப்பார். ஒரு மனிதன், ஒரு சிவில் மனிதன் பேசியதற்காக அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய மலக், ஒரு கண்ணியமான மலக்கு சொல்கிறார், கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தும் நீ கொடுக்காமல் முடக்கி கொண்டாய், அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, அடக்கி கொண்டதற்காக, நீ பிடித்து கொண்டதற்காக, கொடுக்காமல் இருந்ததற்காக, யா அல்லாஹ், அவருக்கு அழிவை கொடுப்பாயாக, நாசத்தை கொடுப்பாயாக என்று அந்த மலக்குமார்கள் நமக்காக எதிராக துஆ செய்கிறார்கள் என்பதையும் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, நாங்கள் தர்மம் செய்யும் போதெல்லாம் அல்லாஹுக்காக நாங்கள் ஒரு பொருளை, ரூபாய்களை, பொருள்களை அல்லாஹுக்காக லிப்திகாஇ மர்லாத்திஹி, லிப்திகாஇ வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக, அதிலும் இன்னும் விசேடமாக சொல்லி காட்டாதவர்களாக,
சொன்னார்களே, ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு அன் யமீனி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலது கை கொடுக்கிறதா இடது கையை கூட தெரியாமல் கொடுங்கள். அப்படி தர்மங்கள் சிலதுகளை செய்தாலும் புகழுக்காக, புகழ்ச்சிக்காக, முகஸ்துதிக்காக, அடுத்தவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பெயர் சமூகத்திலே பேச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் அல்லாஹ்வுடைய முகத்தை, திருமுகத்தை, அவனுடைய மர்லா திருப்பொருத்தத்தை மாத்திரம் ரப்பு பொருந்தி கொண்டால், ரப்பு ஏற்றுக்கொண்டால், ரப்பு அறிந்து கொண்டால், ரப்பு இதற்கு நன்மை தந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் ரப்புக்காக இன்றைய நாள் தர்மம் செய்கிறான். தேவையுடையவர்களுக்கு கொடுக்கிறான், தேவையுடையவர்களை தேடி கொடுக்கிறான். என்னிடத்தில் இருக்கிறது, இன்று யாருக்காவது நான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று நான் யாராவது ஒருவருக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது, எங்களுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துகிறது, எங்களுடைய கல் நெஞ்சத்தை மாற்றுகிறது, எங்களுடைய ஹசானா மீசானை அதிகரிக்க செய்கிறது, எங்களுடைய நன்மைகளை அதிகரிக்க செய்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். கேட்டார்கள், இன்று யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்கள்? ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் இன்றைக்கு ஜனாசா ஒன்றுக்கு போனேன் யா ரசூலல்லாஹ். அப்படியா? இன்று யார் நோன்பு நோட்டிருக்கிறீர்கள்? நான் தான் நோன்பு நோட்டிருக்கிறேன் என்றார். இரண்டாவது, இன்று யாருக்காவது தர்மம் செய்தீர்களா என்று செய்தீர்களா என்று கேட்டார்கள். அப்போதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இன்றைக்கு தர்மம் செய்தேன் யா ரசூலல்லாஹ். 3 செஞ்சிருக்கிறீங்க, சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளில் 3 அமல் செய்திருக்கிறீர்கள். நோன்பு நோட்டிருக்கிறீங்க, நோயாளியை விசாரிச்சிருக்கீங்க. இன்னொரு தரம் கேட்டாங்க, நோயாளிகளை விசாரிக்க சென்றீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தான் நோயாளிகளை விசாரிக்க சென்றேன் என்றார்கள். 3 சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் 4 சொன்னார்கள், நோயாளியையும் விசாரித்தேன் நான் தான் யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீங்கள் 3 கர்மத்தை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள். சும்மா நோயாளியை விசாரிக்க செல்வது, ஒரு நாள் நோன்பு நோற்பது, ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வது சின்ன விடயம் சகோதரர்களே. சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். போராட்டமே இல்லை சொர்க்கத்திற்காக. நோன்பு பிடித்தார்கள். ஒரு நாள் ஒரு நோயாளியை கேள்விப்பட்டார்கள், பார்க்க சென்றார்கள். அதே நாள் தர்மம் செய்தார்கள். அதே நாள் 3 ஒரே நாள் சொன்னதற்காக, செய்ததற்காக. இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். இந்த 4 ஒரே நாளில் செய்ததற்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள். எனவே தர்மம் செய்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல சகோதரர்களே. எனவே இந்த தர்மத்தை நாங்கள் அல்லாஹுக்காக செய்கிற போது மலக்குகள், வானலோகத்தின் மலக்குகள் எங்களுக்காக துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இன்னும் இவருக்கு நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. இந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அரிசி சுமந்த மலக்குகள் துஆ செய்கிறார்கள். பூமியிலும் வானத்திலும் சஞ்சரித்துக்கு சய்யாஹீன ஃபில் அர்த், வானமும் பூமியும் நிரப்பமாக உலாவிக் கொண்டிருக்கின்ற மலக்குகள் துஆ செய்கிறார்கள். எங்களுக்கென்று பொறுப்பாக்கப்பட்ட மலக்குகள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக இன்ன நன்மைகளுக்காக இன்ன மலக்குமார்கள் என்று பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். எனவே பல்கோணத்திலே எங்களுக்காக அந்த துஆ வியாபிக்கின்றது என்றால் அந்த கர்மத்தினுடைய, அந்த நன்மையினுடைய பெருமதி, அந்த துஆவினுடைய தாற்பயம், பெருமதி எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். நல்ல காரியங்களை நாங்களும் செய்வோம். இந்த மலக்குமார்கள் நாங்கள் கேட்காமல், முயற்சி செய்யாமல், ஓடி திரியாமல் எங்களுக்காக துஆ செய்கின்ற இந்த மலக்குமார்களுடைய துஆவிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்ற உன்னதமான எண்ணம் என்னிடத்திலே வளர வேண்டும். அந்த எண்ணம் எனக்கு வர வேண்டும். அதை நான் பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதன் வந்து முன் சஃப்புகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு புதுசான ஒரு டிசைன் எல்லா ஊர்களிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு புது நவீன நாகரிகம் உண்டாகிவிட்டது. வந்தால் இந்த சந்து பொந்துகளையும் இந்த ஓரங்களையும் தேடுகின்ற நியூ சிலபஸ் அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறது.
எங்கே தூண் இருக்கிறது, எங்கே மூலை இருக்கிறது, எங்கே தூண் இருக்கிறது, எங்கே சுவர் இருக்கிறது, போய் அண்டிக்கொண்டு ஒன்று நித்திரை தூங்குவது அல்லது ஓரமாக அப்படி தள்ளி போயிருக்கின்ற ஒரு புதிய சிலபஸ் எல்லா பள்ளிவாசல்களிலும் உருவாகிவிட்டது. முந்தைய ஒரு காலத்திலே முன்னே வந்து வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள், நன்மைக்காக வருவார்கள். இப்போது எல்லோரும் ஒதுங்கி செல்லுகின்ற அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நன்மையை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முன் சஃப்புகளிலே இருக்கிற நன்மைகளை ஒரு மனிதன் அறிந்தால் வீட்டிலே இருந்து தவண்டு தவண்டு ஓடி வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எப்படி நன்மை? முன் சஃப்புகளிலே இருக்கிற நன்மையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் வீட்டிலே இருந்து தவண்டு தவண்டாவது ஓடி வருவான் என்றார்கள். நடந்து வருவான், தவண்டு வருவான் என்றார்கள் பெருமானார். எப்படி நன்மை, எப்படி மகத்துவம், யோசித்து பாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த முன் சஃப்புகளிலே இருக்கிற நன்மையை ஒரு மனிதன் அறிந்தால் சீட்டு போடுவான். எனக்கு தாருங்கள் முதல் துண்டை. சீட்டு போட்டு முதலிலே இருக்க, ஏன்னா எல்லோரும் வந்து அடைத்து கொண்டால் இடமில்லையே, நாளை எனக்கு இந்த சீட்டை தர வேண்டும் என்று போட்டி போடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோரும் இருக்கிறார்கள், 50 பேர் இருக்கின்ற சஃப்புகளிலே எனக்கு முன் சஃப்பு கிடைக்கவில்லை, நாளைக்கு எனக்கு முன் சஃப் கிடைக்க வேண்டும், நம்பர் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அளவுக்கு நன்மை முன்னால் இருப்பது, முன் சஃப்புகளிலே இருப்பது, வலப்பக்கம் இருப்பது சுன்னத், அதிலே நன்மை என்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த முன் சஃப்புகளிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்றார்கள். இதுதான் விசேஷம். அந்த ஓரமாக இருப்பதை விரும்புகிறோமா? மலக்குமார்களுடைய நன்மை, பள்ளிக்கு போனால் சரிதானே, இதெல்லாம் என்ன தேவையில்லாத மேட்டர் என்று யோசிக்கக்கூடிய சிந்தனை உயர்ந்த வாதிகளும் நம்மிடத்திலே இருக்கிறார்கள், உயர் சிந்தனைவாதிகள். அருமையானவர்களே, முன் சஃப்புகளிலே இருக்கிற நன்மையை நாங்கள் அறிந்து கொண்டால் சொன்னார்களே ரசூலுல்லாஹ், தவண்டு வருவார்கள் என்று முயற்சிக்க வேண்டும். முன் சஃபிலே அந்த நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் முயற்சிக்க முடியாது? எத்தனை முயற்சிகளை செய்கின்றோம். முன் சஃபிலே இருந்து அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள ஏன் முயற்சிக்க கூடாது? ஏன் அந்த நன்மை எனக்கு கிடைக்கக்கூடாது? அந்த அல்லாஹுடைய உன்னதமான மலக்கு எனக்காக ஏன் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, சாதாரணமான பிரார்த்தனையாது? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பிழைகளை மன்னித்து விடு, பாவத்தை மன்னித்து விடு. நீங்களா கேட்டீர்கள்? மலக்குமார் அல்லவா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மலக்குமார் அல்லவா கேட்கிறார்கள். நாம் கேட்டோமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்டோமா? இல்லை, மலக்குமார்கள் நமக்காக ஏன் கேட்டார்கள்? முன்சஃபிலே வந்த அந்த அடியான் இருக்கிறான், மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னித்து விடு. மலக்கு கேட்கிறார், இவனுக்கு அருள் புரிந்து விடு, அல்லாஹும் மர்ஹம்ஹு, இவனுக்கு ரஹ்மத்து செய்யா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தினுடைய கடாட்சம், அவனுடைய விரிவு தெரியாது என்னென்று, அந்த ரஹ்மத் என்னவென்றே தெரியாது. அதை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பே ரஹ்மானே இந்த அடியானுக்கு ரஹ்மத்து செய்யா அல்லாஹ், முன் சஃப்புகளிலே இருப்பதற்காக. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பின் பல்கனி குருபுகளாக நாங்கள் மாறக்கூடாது. இந்த நன்மையை இழந்து கொண்டு செல்லக்கூடிய சமூகமாக, சகோதரர்களாக நாங்கள் ஆகக்கூடாது. முன்னால் இருந்து நன்மை பெறக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்காக போராட வேண்டும், முன்னால் வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மை 2-3 விதமான நன்மைகள். முன்னால் இருந்ததற்காக நன்மை, வலது பக்கம் இருந்ததற்காக நன்மை, பள்ளிக்குள் இருந்ததற்காக நன்மை, நேர காலத்தோடு வந்ததற்காக நன்மை, காத்துக்கொண்டு இருந்ததற்காக நன்மை, முன்சஃப்புகளிலே இருந்ததற்காக மலக்குமாருடைய துஆ பிரார்த்தனை, எத்தனை எத்தனை நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்காக தீர்மானித்து வைத்திருக்கிறான். எனவே இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இரவு நேரங்களிலே, சிம்பிள் சாதாரணமான விடயம், இரவு நேரங்களிலே ஒரு மனிதன் தூக்கத்திற்கு போகிற நேரத்திலே வுது செய்து கொண்டு தூங்குகிறான், அங்க சுத்தம் செய்து வுது செய்து கொண்டு தூங்குகிறான். இப்போ அல்லாஹ்வுடைய மலக்குகளில் ஒருவர் இவருக்காக பொறுப்பு சாட்டப்படுகிறார். எதற்காக? வுது செய்துவிட்டு தூங்கியதற்காக. பார்த்தா ஒரு பெரிய ஒரு மேட்டர் மாதிரி விளங்குதா சகோதரர்களே? வுது செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயமா? அது தண்ணி எடுக்க போகணும் கிலோமீட்டருக்கு அங்கால, அல்லது தண்ணியை தொடுறண்டா அது கஷ்டம் என்கின்ற விடயமா சகோதரர்களே? சாதாரணமாக வாஷ் பண்ணுற நேரத்தில், பாத்ரூம் போய் வர நேரத்தில் சிம்பிளான ஒரு வுதுவையும் பூர்த்தியாக செய்துவிட்டு வந்து துஆக்களை ஓதிவிட்டு தூங்குவது. தூங்கினால் அல்லாஹ்வுடைய மலக்குகள் இவருக்கு தலைமாட்டிலே பொறுப்பு சாட்டப்பட்டு, யா அல்லாஹ் இவன் சுத்தமாக தூங்கி கொண்டிருக்கிறான், இவனுடைய பிழைகளை பொறுத்து விடு. கிடைக்குமா பாக்கியம்? வுதுவோடு தூங்குவது. அப்போ அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய அந்த துஆவை பெற்றுக்கொள்ளுகின்ற அரிய சந்தர்ப்பங்களில் ஒன்று
ஒரு மனிதன் அங்க சுத்தம் செய்து வுதுவோடு தூங்குவது. ஒரு மனிதன் வுது செய்தவனாக தூங்குகிறான் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு பக்கத்திலே வந்து இருந்து, யா அல்லாஹ், இவன் சுத்தமானவனாக தூங்கிக் கொண்டிருக்கிறான், பாத்த தாஹிரன், இவன் சுத்தமாக தூங்குகிறான், இவனுடைய பாவத்தை மன்னித்து விடு, இவனுக்கு அருள் புரிந்து விடு. தூங்கி கொண்டிருக்கிறோம், மலக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார். எப்படி சகோதரர்களே, கிடைக்குமா இந்த பாக்கியம் எல்லாம்? அது மாத்திரமல்ல, கண் விழிக்கிறார். இரவு நேரங்களிலே சில நேரங்களுக்கு வினாடிகளுக்கு நிமிடங்களுக்கு பின்னால் கண் விழிக்கிறார். 10 மணிக்கு கண் விழிக்கிறார், 1 மணிக்கு கண் விழிக்கிறார், மீண்டும் தூங்குகிறார். அந்த விழிக்கும் போதெல்லாம் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், மீண்டும் தூங்கும் போதெல்லாம் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான இந்த நல்ல கர்மங்களை என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்ற வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். நினைவில்லாமல் நான் வுது செய்யாமல் தூக்கத்திற்கு சென்று விட்டால் கூட இல்லை, அந்த மலக்கினுடைய துவா எனக்கு வேண்டும். எழும்பி வந்து அந்த வுதுவை செய்துவிட்டு தூங்குகின்ற அந்த மனோதைரியமும் அந்த உணர்வையும் நான் என்னிடத்திலே பழக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் வுதுவில்லாமல் தூங்குகிறார்கள், அவதானிக்க வேண்டும். பிள்ளைகளை எழும்புங்கள், வுது செய்யுங்கள், வுது செய்துவிட்டு தூங்குங்கள், மகாபெரிய நன்மைகள் இருக்கிறது. துவாவை ஓதிவிட்டு தூங்குங்கள், வுது செய்துவிட்டு தூங்குங்கள் என்று அந்த மலக்குமார்களுடைய வருகையை வீட்டுக்குள்ளே நுழைய செய்யக்கூடிய அந்த பாக்கியம், அந்த பெருமை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். ஒரு வீட்டிலே ஒரு மலக்கு வந்து அமர்ந்து கொண்டு துவா செய்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் முறை தவறி விளங்கிய ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ளே அருள் பெறுவதற்கு இந்த மகான்களையும் தலப்பா கட்டியவர்களையும் பச்சை தோற்றங்களையும் வெள்ளை தோற்றங்களையும் நீண்ட தாடிகளையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு சந்தனக்கூடு மணக்கூடுகளையும் எரிய வைத்துக்கொண்டு ஜின்களை எடுக்கிறோம், மலக்குகளை எடுக்கிறோம், அருளை எடுக்கிறோம் என்று அந்த துவா இந்த துவா அந்த குர்ஆன் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி வீடுகளை அருள் பெறச் செய்கிறார்களே. எதற்காக? இப்படியான சிம்பிள் மேட்டர்களை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் அநியாயமாக தீனை பிழையாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை வீட்டுக்குள் இறக்குகின்றோம் என்ற தோரணையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வுதுவோட படுங்க, உங்களோட வீட்டுக்குள்ள மலக்கு நிற்பார். வுதுவோடு தூங்குங்கள். வீட்டிலே இருக்கிற 5 பேர் வுதுவோடு தூங்கினா 5 மலக்கு நிற்கிறார் வீட்டுக்குள்ள. அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு அருள் செய்து விடு, இவரை ஆரோக்கியமானவராக ஆக்கு. போதாதா? இந்த துவாவை பெற்றுக்கொள்ள நாங்கள் அருகதையற்றவர்களா சகோதரர்களே? எங்களுக்கு இந்த துவா கிடைக்க கூடாதா? யோசித்து பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மலக்குகளுடைய இந்த துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு வர வேண்டும். இந்த உதுவை செய்து கொண்டு சின்ன சின்ன விடயங்களால் மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கிறார்கள். கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், அரிசை அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பைத்துல் மஅமூர் என்கின்ற அதிவிசேடமான பள்ளிவாசலிலே வானலோகத்திலே திக்ரு அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற அந்த பட்டாளம், அந்த கூட்டம், அந்த சமூகம் இந்த மனித கோடிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறது என்றால் இந்த பிரார்த்தனையை அடைந்து கொள்ளாத துர்பாக்கியசாலிகளாக நான் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கருவிலே பதிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த மலக்குமார்களுடைய இந்த நல்ல துவாக்களை அடைந்து கொள்ளக்கூடிய நட்போர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக அல்லாஹ் என்னை மாற்ற வேண்டும். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். நானும் அந்த சந்தர்ப்பத்திற்கு என்னை தயாராக்கி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முடிவு செய்தவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.